அப்பாட்ட வந்து ஒரு விஷயம், ம். எதையுமே வந்து அவர் மறைச்சதில்ல. ம். வனவாசம் படிச்சீங்கன்னா, எனது வசந்த காலங்கள் அப்படின்னு ஒரு 3 புத்தகங்கள் இருக்கு. ம். அதுல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்காரு. எதையுமே மறைக்கல. 50 வயசுல 30 லவ் லெட்டர் வரும். ம். அந்த லவ் லெட்டர் அது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஆமா. அப்ப அந்த பிள்ளை பாப்பானே, ம். அதான் அப்படியே வாங்கி அப்படி எடுத்து படிப்பாரு, அப்படி தூக்கி போட்டுருவாரு. ம். அதுல 2 லெட்டர் வச்சிருக்கேன் இன்னும் நானு. அதாவது எனக்கு வந்த காதல் கடிதம் வந்து த்ரில் கிடையாது. ம். எங்க அப்பாவுக்கு வந்த காதல் கடிதம் த்ரில் தானே. கண்டிப்பா. கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சு ம். பேதைன்னு கையெழுத்து போட்டிருக்கும். ஆ. பேரே இருக்காது. கடவுள் கடவுள் சுத்திட்டு இருக்க சாமியாருக்கு சாவு நிச்சயம். பொம்பளை அலையிறவனுக்கும் சாவு நிச்சயம். ம். காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், ம். நமது உடலை பெண் பார்ப்பாள், ம். சாமி நமது சுகசரித்திரத்தை பார்க்கட்டும். அடடா. பெண் அப்படிங்கிற ஒரு உணர்வே வந்து ம். ரொம்ப லேட். 28 வயசுல தான் நான் ஒரு ஆண், ம். ஒரு பெண் சுகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 28 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாது. ம். அப்பா இறந்து போகும்போது 25 வயசு. நிச்சயமா அதுமான உணர்வு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. என் மனக்கதவை திறந்து வைத்த மலர் முகமே உன்னிடம் என் தனிக்கதையை சொல்வதற்கு தமிழில் ஒரு வார்த்தை இல்லை. ஏழெடுத்து பார்க்கின்றேன், எவ்வளவோ நினைக்கின்றேன், மனசுக்குள் துடிக்கின்றேன், ஒரு 8 வரி. ம். அதே ஒரு 10 பேருக்கு எழுதி கொடுத்துருப்பேன். அது 10 பேர் அந்த பொண்ணுங்க மீட் பண்ணிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆகுறானோ அது தெரியாது. ம். இப்பவே நம்ம இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அதுங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் யாருமே குடிக்கிறது இல்லை. கோயம்புத்தூர் காந்தி கமால்னு பாத்தீங்கன்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பர்சனலாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கவிஞர்கள்லாம் பொதுவாகவே காதல்ல வேற லெவலா இருப்பாங்க. அது இது வந்து நம்ம மத்தவங்க கிட்ட கேட்கறத விட அவர் பையன் உங்ககிட்டயே கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா எப்படி? அதாவது அப்பாட்ட வந்து ஒரு விஷயம், எதையுமே வந்து அவர் மறைச்சதில்லை. வனவாசம் படிச்சீங்கன்னா எனது வசந்த காலங்கள் அப்படின்னு ஒரு 3 புத்தகங்கள் இருக்கு. அதுல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்காரு. எதையுமே மறைக்கல. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 30 லெட்டர் லவ் லெட்டர் வரும்னு நம்புவீங்களா நீங்க? 50 வயசுல எனக்கு வேற பொறாமையா இருக்குது அவரை பார்த்து. 50 வயசுல 30 லவ் லெட்டர் வரும். அந்த லவ் லெட்டர் அது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஆமா. அப்ப அந்த பிள்ளை பாப்பானே, அதான் அப்படியே வாங்கி எடுத்து படிப்பாரு, அப்படி தூக்கி போட்டுருவாரு. அதுல 2 லெட்டர் வச்சிருக்கேன் இன்னும் நானு. இல்ல புரியல, அவருக்கு வந்த லவ் லெட்டர் நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு ரிமெம்பரன்ஸ். அப்பாவுக்கு வந்த காதல் கடிதம். அதாவது எனக்கு வந்த காதல் கடிதம் வந்து த்ரில் கிடையாது. எங்க அப்பாவுக்கு வந்த காதல் கடிதம் த்ரில் தானே. கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சு பேதைன்னு கையெழுத்து போட்டிருக்கும். பேரே இருக்காது. அப்படியே அதுலதான் சில பாடல்கள் வேற. எனக்கு அதுல ஒரு பெண், அது இன்னொரு லவ் லெட்டர்ல ஒரு பெண் எழுதி இருந்துச்சு. ஒரு பாட்டு பணமா பாசமா படத்துல வந்தது. அதுல இருந்து 2 வரி. அதாவது மேலே திசையினில் போய் உறங்கும் கதிர் மீண்டும் வரும் வரை நம் உலகம். அதாவது கதிரவன் மறைஞ்சு திரும்ப உதிக்கிற வரைக்கும் நம்ம உலகம் இரவு நேரம். அதை வந்து மேலே திசையினில் போய் உறங்கும் கதிர் மீண்டும் வரும் வரை நம் உலகம், காலை முழுவதும் சிந்தனைகள், மறு மாலை வரும் வரை கற்பனைகள், நம் வாழ்க்கையில் வருமா கவிஞரே அப்படின்னு கடைசியில எவ்வளவு டீசெண்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கப்பா. இதெல்லாம் அவர் அதை பத்தி கவலையப்பட்டதில்லை. அவர் வந்து தன் மனது அப்ப ஒரு இதுல சொல்றாரு, ஒரு மணிவன் சாமியாரா இருக்கவனுக்கு சாவு நிச்சயம், கடவுள் சுத்திட்டு இருக்க சாமியாருக்கு சாவு நிச்சயம், பொம்பளை அலையிறவனுக்கும் சாவு நிச்சயம், காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுகசரித்திரத்தை பார்க்கட்டும். செத்ததுக்கு அப்புறம் அவன் கணக்கு போட்டுக்கிட்டோம். அது மாதிரி நிறைய அவர் வந்து அதை பத்தி கவலையே படல. நான் இப்படித்தான், நானா அது போய் யாரையும் வந்து வலுக்கட்டாயமாக இதெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில அவங்க அன்பை கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிப்போம். அடடா. ஸோ அவர் வந்து 50 கடிதம் ஒரு நாளைக்கு வரும்னு நீங்க வந்து சொல்றீங்க. நீங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு லெட்டர் கூட வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பெண் அப்படிங்கிற ஒரு உணர்வே வந்து ரொம்ப லேட். 28 வயசுல தான் நான் ஒரு ஆண், ஒரு பெண் சுகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 28 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாது. அப்பா இறந்து போகும்போது 25 வயசு. நிச்சயமா அதுமான உணர்வு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நமக்கு த்ரில்லிங்கான ஒரு கடிதங்கள் தான். த்ரில். ஒரு லவ் லெட்டர். நான் என்ன காலேஜில் நான் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். லவ் லெட்டர்னு வந்தோன்னா வந்துடுவானுங்க கிளாஸ்க்கு. ஆனால் ஒரு லவ் லெட்டர். இதில் வந்து அப்பா பாட்டு ஒன்று, என் மனக்கதவை திறந்து வைத்த மலர் முகமே உன்னிடம் என் தனிக்கதையை சொல்வதற்கு தமிழில் ஒரு வார்த்தை இல்லை. ஏழெடுத்து பார்க்கின்றேன், எவ்வளவோ நினைக்கின்றேன், மனசுக்குள் துடிக்கின்றேன், ஒரு 8 வரி. அதே ஒரு 10 பேருக்கு எழுதி கொடுத்துருப்பேன். அது 10 பேர் அந்த பொண்ணுங்க மீட் பண்ணிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாம் ஒரே லவ் லெட்டரோட வராங்கன்னு. ஸோ அப்படி வந்து அதுக்கோசரம் ஒரு த்ரில் இருக்குமே தவிர எனக்கு அந்த காதல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை. அப்படின்னு குடிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை. சிகரெட் வந்து நான் சினிமாக்குள்ள வந்து தான் சிகரெட்டே கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்கிறது இல்லை. பொம்பளை விவகாரங்கள் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பா எங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரம். எனக்கு ஒரு 8-9 வயசு. ஒரு நாள் அப்பா கூப்பிட்றாரு, ஏய் என்னப்பா
அதாவது பிஏ விட்டு கூப்பிட வசந்தன் பிஏ, அவனை விட்டு துரை வர சொல்லு. என்னப்பா இந்த கட்டில் கீழே பீர் இருக்கு, ஒரு பாட்டில் எடுத்துருப்போம். அப்பா சொல்றாரு. சரின்னு பார்த்தா அப்போ அந்த ஃபாரின்லேருந்து வரும் சின்ன சின்ன பாட்டில், சோடா பாட்டில் மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுரா அப்படின்னாரு அப்பா. சட்டைக்குள்ளே மறைச்சு அப்படியே போய் மாடியில் யாருமே இருக்க மாட்டாங்க. பஞ்சண்ண அவங்களாம் மாடியில், பஞ்சவரணத்தில் மதுரை திருமணம்லாம் மாடியில் இருந்தாங்க. அவங்க காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருந்துச்சு. மேலே போனால் எங்கள் அண்ணனுங்க எல்லாம் லைனாக உட்காந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எங்கள் அம்மா தான் திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ சொன்னார், நம்ம கொடுத்துட்டா நமக்கு தெரியாமல் குடிக்காது, அதுங்களா போய் இது என்னங்க இது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆகுறானோ அது தெரியாது. இப்போவே நம்ம இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டோன்னா நாளைக்கு அதுங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் யாருமே குடிக்கிறது இல்லை கோயம்புத்தூர். காந்தி, கமால்னு பார்த்தீங்கன்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. அது ஒருவேளை அப்பா எங்களுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் நிறைய வேணுமோ தெரியல. அதனால பெண் விவகாரமும் அப்படித்தான். சார் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு. கண்டிப்பா அவருக்கு வந்து தூங்குறது கூட நேரம் இருந்திருக்காது, அந்த அளவு பிஸியா இருப்பாரு. ஏன்னா நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க எம்ஜிஆரை விட ரஜினியோட பயங்கரமா அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல ஃபேமிலிக்கு அவர் டைம் ஒதுக்குனது எப்படி இருந்தது? அதாவது ரஷ்யா போறார், வாழ்க்கையில வந்து ஒரு 20 நாள் ரஷ்யா டூர். அவருக்கு கூட யாராவது ஒரு துணைக்கு வரணும். MS விஸ்வநாதன் வந்து எழுதி கொடுக்குறாரு. இப்போ வந்து இஸ்கஸ்ன்னு இருந்துச்சு, அப்போ இந்தோ சோவியத் கல்ச்சுரல் சொசைட்டி, அந்த சொசைட்டியோட தலைவராக இருந்தார் அப்பா. அதுக்காக அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்போல்லாம் வந்து எப்படின்னா ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இன்னைக்கு நார்த் கொரியான்னு வச்சுங்களேன். நார்த் கொரியா அவங்க கூப்பிட்டாலோடய நீங்கள் உள்ள நுழைய முடியாது. அது மாதிரி ரஷ்யாவில் அவங்க கூப்பிட்டாலோடய நுழைய முடியாது. விஸ்வநாதன் சொல்கிறார், MS விஸ்வநாதன் வரணுங்கிறார். அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நானும் வரல அப்படின்ட்டார். இல்லைன்னு சொல்லி அவரை வந்து விஸ்வநாதன் அப்புறம் ஒரு மாதிரியே காம்ப்ரமைஸ் பண்ணி இது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து லெட்டர் எழுதுறார். அதாவது என் வாழ்க்கையில் நான் ஏன் என்னை வந்து ஆண்டவன் இப்படி பாசத்தால் படைச்சான்னு தெரியல. இன்னும் வச்சுருக்கேன் அந்த லெட்டர். உங்களெல்லாம் நான் வந்து இவ்வளோ நாள் பிரிஞ்சு எல்லாம் இருந்ததே கிடையாது. 15 நாளுங்கிறது மிகப்பெரிய இதுன்னு ஏதோ வந்து அப்படியே இனிமேல் எங்களை பார்க்கவே மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அந்த அளவுக்கு ஒரு பாசம். ராத்திரி அப்பா வந்து காலையில் 8:30 9 கிளம்பிடுவார். அதுக்குள்ளே நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி வருவோம். அதனால் ரொம்ப அண்ணப்பா அப்படிங்கிறதோட முடிஞ்சிடும். சாயந்தரம் நாங்கள் வரும்போது அப்பா வந்து நாங்கள் வந்து விளையாட போது தூங்கிட்டு இருப்பார். நாங்கள் விளையாடிட்டு வரதுக்குள்ளே ஈவினிங் கம்பல்சிங் கிளம்பிடுவார். ஆக வந்து நைட்டு தான் அவரை பார்க்க முடியும். அவர் என்ன பண்ணுவார், நைட்டு வந்தோடனே திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு மூடு வரும். எல்லாத்தையும் இப்படி காலையிலே தட்டுவார். டே எந்திரி 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 அப்படின்னு வந்து எல்லாம் ரூமில் வந்து உட்காந்து போனேன். அப்படி பார்ப்பாரு, இன்னும் ஒரு நம்பர் குறையுது, அவன் தூங்குறான்ப்பா, நான் எழுதுறோடா அப்படின்னு அப்படி உட்காந்து பேச ஆரம்பிப்பார். பேசிட்டு சரி சாப்பிட்டீங்களா, அம்மா எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க, இல்லை அப்படின்னு சொல்லி டிரைவரை வர சொல்லி திருப்பி புகாரிக்கு அனுப்புவார். புகாரியில் போய் அங்கே ஃபலூடா அது இதுன்னு சாப்பிட்டு திருப்பி ஒரு 2 மணிக்கு வந்து படுத்து தூங்கிடுவோம். இது வந்து அவருக்கு தன்னுடைய நான் பிள்ளைகளிடம் அன்பாக இருக்கிறேன், ஆனால் செலவு பண்ண எனக்கு உரிய நேரம் இதுதாங்கிற மாதிரி அவருக்கு வருது. அப்படியெல்லாம் ஒரு பாசமான பார்க்கவே முடியாது.